கல்லூரி மாணவர்களிடையே நாட்டுப்புற கலைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவையில் நடந்தது. கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்து வரும் தற்போதைய மக்களிடையே நாட்டுப்புற கலைகள் மெல்ல மெல்ல மறக்கப்பட்டு வருகிறது. இந்த கலைகளை நிலைநிறுத்தும் வகையில் உலக வேள்வி குழுமம் மற்றும் அகில இந்திய பூசாரிகள் சங்கம் சார்பில் கோவை பட்டீஸ்வரர் கோவிலில் இசைக்கலை விழா நடந்தது. இவ்விழாவில் பம்பை, உடுக்கை, தவில் போன்ற இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டதோடு நாட்டுப்புற நடனங்களும் நடைபெற்றது. சினிமா உலகில் வாழும் இன்றைய மாணவர்களிடம் நாட்டின் பண்பாடு, கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இதுபோன்ற கலை விழாக்கள் நடத்தப்படுவதாக உலக வேள்வி குழுமத்தின் பொதுச் செயலாளர் சதானந்தன் தெரிவித்தார். கிராமிய இசைக்கலைஞர்கள் மூலமாக இந்த கிராமிய பாடல்கள், அதே மாதிரி தெய்வீக பாடல் பாடி சினிமானால இளைய தலைமுறையினுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அவங்க மத்தியில் மனமாற்றம் ஏற்படுகிறது. அதனால இந்த தெய்வீக பாடல் பாட வச்சு அவர்களை மீண்டும் நம்மளுடைய கலாச்சாரத்தை கொண்டு வரது, நம்முடைய தமிழ் பண்பாட்டு இந்திய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இந்த முயற்சி ஈடுபடுறோம். ஒன்றிய அளவில் பெரிய அளவில் பஜனை மேளா நடத்துறோம், மாநில அளவில் பெரிய அளவில் பஜனை மேளா நடத்துறோம், மாவட்ட அளவில் ஒரு 500 பேர் 600 பேர் இசைக்கலைஞர் பங்கேற்கக்கூடிய விழாவை நடத்திட்டு வர்றோம். இவ்விழாவில் இசைக்கலைஞர்களுக்கு நலவாரிய அட்டை வழங்கப்பட்டதுடன் கிராம கோவில் பூசாரிகளுக்கு நலவாரிய தகவல் பற்றியும் விளக்கி கூறப்பட்டது.